அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் அந்தியோதயா AAY ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களது கார்டுகள் ரத்து செய்யப்படுவதை தவிர்க்க வரும் 31ஆம் தேதிக்குள் உடனடியாக EKYC விரல் ரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. எனவே இதுவரை கைரேகை பதிவு செய்யாத பயனாளிகள் அனைவருமே தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு உடனடியாக சென்று தங்களின் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தவறும் பட்சத்தில் ரேஷன் கார்டுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது அறிவிப்பு: தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் தட்டச்சு, சுருக்கெழுத்து, கணக்கியல், கணினி ஆகிய தொழில்நுட்ப தேர்வுக்கான அறிவிப்பு நேற்று வெளியானது. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கி ஆகஸ்ட் 17 முடிவடைகிறது. சுருக்கெழுத்து தேர்வு ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் ஆகஸ்ட் 29 மற்றும் 30ஆம் தேதியும், கணக்கியல் தேர்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதியும், தட்டச்சு தேர்வு செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதியும், கணினி சான்றிதழ் தேர்வு நவம்பர் 9 முதல் 11ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளன. தேர்வு முடிவுகள் நவம்பர் 11ஆம் தேதி வெளியிடப்படும். மூன்றாவது அறிவிப்பு: தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவை தடுக்க கூடுதல் சிறை தண்டனை, பெருந்தொகை அபராதம், விரைவு நீதிமன்றங்களை உள்ளடக்கிய புதிய வரைவு மசோதாவிற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்ததால் மசோதாவை ஜூலை 27ஆம் தேதியே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1635 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 25ஆம் தேதி சனிக்கிழமையன்று 330 பஸ்களும், சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை 120 பஸ்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பஸ்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, போரூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு 25ஆம் தேதி 25 பஸ்களும் சிறப்பு பஸ்களாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் 26ஆம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை 420 சிறப்பு பஸ்கள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது.